அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, ஔவையார் நல்வழியில் பாடிய ஒரு பாடல். ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ, மாநிலத்தீர் வேண்டாம் நமக்கும் அது வழியே, நாம் போமளவும் எமக்கு என் என்று இட்டு உண்டு இரோ. நல்வழி ஔவையார். வருடக்கணக்கில் நாம் அழுது புரண்டாலும் இந்த உலகத்தில் உள்ளவர்களை கேளுங்கள், வருடக்கணக்கில் நாம் அழுது புரண்டாலும் இறந்தவர் திரும்பி வரப்போவது இல்லை. அதனால் நாம் அழக்கூடாதா? அதனால் நீங்கள் அழ வேண்டாம். அழுவதால் திரும்பி வருவார் என்றால் அழலாம். எத்தனை வருஷம் அழுதாலும் இறந்து போனவர் திரும்பி வரப்போவதில்லை. அதனால் சான்றோர் பெருமக்களே, நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு நாமும் இறப்பவர்தாம், நாமும் இறப்பவர்தாம், நமக்கும் அது வழியேன்னு சொன்னார். ஒரு நாள் மரணம் நமக்கும் வரும். அது இன்றோ நாளையோ தெரியாது. ஒரு நாள் நாமும் இறப்பவர்தான். மரணம் நமக்கும் வரும், நமக்கும் வரும். அதனால் இருக்கும் வரையில் பிறர்க்கு கொடுத்து நாமும் உண்டு வாழ்வோம். பிறர்க்கு கொடுத்து நாமும் உண்டு வாழ்வோம், நமக்கும் அது வழியேன்னு ஔவையார் சொன்னார். என்ன? நாமும் ஒரு நாள் இறந்துபடுவோம். அதான் பொருள். அதுக்கு அதை பட்டினத்தார் ஒரு பாடலில் மிக அழகாக சொல்கிறார். பட்டினத்தார் 2 பிணம் சொல்கிறாரு. ஒன்று செத்து கிடக்கிற பிணமா, இன்னொன்று சாவ போகிற பிணமா. செத்து கிடக்கிற பிணத்தை சுற்றி பெண்கள் ஆண்கள்லாம் அழறாங்களாம். அதை பார்த்து சொல்கிறார் அவர், என்னது இது? செத்து கிடக்கிற பிணத்தை பார்த்து சாவ போகிற பிணங்கள் அழுகின்றன அப்படின்றார். பத்தும் புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தும் பவளமும் பூண்டு ஓடி ஆடி முடிந்த பின்பு செத்து கிடக்கும் பிணத்தருகே இனி சாம் பிணங்கள் கத்தும் கணக்கென்னகான் கைலாபுரி காலத்தியே. ஆக செத்த பிணத்தை சுற்றி சாவ போகிற பிணங்கள் ஏன் அழுகின்றன அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லோரும் ஒரு நாளைக்கு இறக்கப் போகிறவர்கள் தான். மரணம் உறுதி. பிறப்புன்னு ஒன்று வந்தால் இறப்பு ஒன்று உண்டு. அதனால் நாம் அதற்காக கவலைப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது. அது உலக நியதி, உலக இயற்கை. இந்த பட்டினத்தார் சொன்னார அதை இன்னொரு பாடலில் கூட பார்க்கலாம். இறந்தவன சுமந்தவனோ இறந்துட்டான், அதை இருப்பவனோ எண்ணி பார்க்க மறந்துட்டான். இறந்தவன சுமந்தவனோ இறந்துட்டான், அதை இருப்பவனோ எண்ணி பார்க்க மறந்துட்டான். நன்றி, வணக்கம்.